இந்த தியானம் ரொம்ப எளிமையான தியானம். தியானத்துல 125 140 வெரைட்டி இருக்கு. இது ரொம்ப எளிமையான தியானம். ஸ்ரீ கௌதம புத்தர் கண்டுபிடிச்ச தியானம். கௌதம புத்தர் யாரு? மலேசியாவை சேர்ந்தவரா, சிங்கப்பூரை சேர்ந்தவரா, ஜப்பானை சேர்ந்தவரா? ஜப்பான். ஜப்பான் கையெடுங்க. ஜப்பான். சைனா கையெடுங்க. சைனா. சிங்கப்பூர் கையெடுங்க. இந்தியா கையெடுங்க. இந்தியா. பெண்கள் எதுக்குமே இல்ல. தூங்குறீங்களா? ஹால் டிக்கெட் கைக்கு வந்துருச்சா? வரல, வராது. ஹால் டிக்கெட்டுக்காக உட்காந்துருக்கீங்க. பாடத்தை கேட்க உட்காந்துருக்கீங்களா? ஹால் டிக்கெட்டுக்கு உட்காந்துருக்கீங்களா? உண்மையெல்லாம் பேசுறீங்க. கை தட்டுங்க. ஜெயில போட்ட மாதிரி உட்காந்துருக்கீங்க. விட்டா போற ஓடுவீங்க போட்டுருக்கு. சரி சரி. இப்ப 2 கைகளை கோர்த்து உங்க அடி வைத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. சும்மா வச்சுக்கோங்க, போட்டு அழுத்தாதீங்க. உடம்ப ரொம்ப மெல்லிசா வச்சுக்கோங்க. பாக்கெட்ல காசு கீசு ஏதாவது தப்பமா வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பக்கத்துல வச்சிருங்க. கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கண்ணாடியை எடுத்துருங்க. கண்ணாடி கழட்டிடுங்க. வாட்சை கழட்டி பக்கத்துல வச்சுக்கோங்க. வாட்ச் எல்லாம் இல்லையா? வாட்ச் இல்ல. கண்ணாடி இல்லையா? இல்ல. கழட்டி வச்சிருங்க. ரொம்ப பேசுறீங்களே. சாப்பாடு ஜாஸ்தி போச்சு போட்டு வேருக்கு. வீட்டு சாப்பாடா இல்ல அம்மா சாப்பாடா? இல்ல. இருக்க அம்மா சாப்பாடு இல்ல. உங்க ஊர்ல இருக்க அம்மா சாப்பாடு? ஜெயலலிதா அம்மா இல்ல. உங்க ஊர்ல இல்லையா? சரி, ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாமா? கையை 2த்தையும் அடி வயித்துல வச்சுக்கோங்க. நாளைக்கு பரீட்சை இருக்கிறவங்களும் பண்ணலாம். அடுத்த வாரம் பரீட்சை இருக்கிறவங்களும் பண்ணலாம். அடுத்த வருஷம் பரீட்சை இருக்கிறவங்களும் பண்ணலாம். எனக்குலாம் நாளைக்கு தான் பரீட்சை, வேண்டியதுன்னு விட்டுடாதீங்க, பண்ணுங்க. ஓகே? பொழுதுபோக்குக்காக உட்காந்துருக்கீங்க. 12 பொழுதுபோக்கு தான். ஆமாவா? தெரியாம மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டீங்க தெரியுது. சரி, கண்ணை மூடிக்கோங்க. தூங்கக்கூடாது. கண்ணை மூடிக்கோங்க. அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க மேல படுத்து தூங்கிடாதீங்க, சாயாதீங்க. வெயில உட்கார்ந்து இருக்கிறவங்க படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எந்திரிச்சு மேல உட்காருங்க. வெயில இருக்கிறவங்க மேல உட்காருங்க. கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்கன்னா திறந்து பாக்குறீங்களே. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்க கூடாது. கௌதம புத்தர் கண்டுபிடித்த விபாசனா தியானம். உங்களுடைய சுவாசம், உங்க மூக்குல காத்து போகுது வருது. மூக்குல காத்து போயிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு. அதை பாக்குறீங்க. கவனமா அதை உத்து நோக்குங்க. உங்க கான்சென்ட்ரேஷன் உங்க சுவாசத்துல இருக்கு. பேசக்கூடாது. கண்ணு மூடுங்க. கண்ணை மூடி உட்காருங்க. பேசக்கூடாது. கண்ணை மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூட முடியாது உங்களால. கண்ணை மூடுங்க. எதுவுமே இறுக்கமா வச்சுக்காதீங்க. கண்ணையும் இறுக்கமா மூடாதீங்க. ரொம்ப நிதானமா கண்ணை மூடிக்கோங்க. இப்ப உங்க மூக்கு வழியா காத்து உள்ள போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மூக்கு வழியா காத்து வெளியே வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப மூக்கு வழியா கண்ணை மூடுங்க. கண்ணை திறந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காது கேட்குது இல்லை எல்லாருக்கும். கண்ணை திறக்காதீங்க. கண்ணை திறக்காம கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்றதை காதுல கேளுங்க. மூக்கு வழியா காத்து போயிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு. காத்து போயிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு. அது பார்த்துட்டு இருக்கு. ஓகே? கவனமா பாருங்க. சிரிக்காதீங்க, தமாஷ் பண்ணாதீங்க. சிரிக்கிற நேரம் அல்ல இது. சீரியஸா இருக்கணும்.
உங்களுக்காக நான் வந்து மைசூர் எவ்வளவு கிலோமீட்டர் தெரியுமா, 700-800 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நான் வந்திருக்கேன் உங்க ஊருக்கு. மரியாதைக்காகவாவது சிரிக்காம சமாதானமா சொல்றதை கேளுங்க. உங்க சௌகரியத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். தமாஷ் பண்ணாதீங்க, சீரியஸா இருங்க. ஒரு முறை ஆழமாக சத்தமில்லாம காத்த வயிறு நிறைய இழுங்க. இழுத்து கொஞ்ச நேரம் நெஞ்சில வச்சுக்கோங்க. இன்னென்ன முடியல அப்படிங்கிறப்ப நிதானமா காத்த வெளியே போடுங்க. இன்னொரு முறை காற்றை ஆழமாக நீளமாக வயிறு வரை இழுத்து கொஞ்ச நேரம் வயிறுல வச்சுக்கோங்க. இன்னென்ன உங்களால காத்த பிடிக்க முடியல அப்படிங்கிறப்ப நிதானமா சத்தம் இல்லாம மூக்கு வழியா காத்த வெளியே போட்டுருங்க. காத்து உள்ள போறப்ப மனசுக்குள்ள நம்பர் 1 அப்படின்னு எண்ணணும். காத்து வெளியே வர்றப்ப நம்பர் 2 அப்படின்னு எண்ணணும். காத்து உள்ள போறப்ப நம்பர் 1, காத்து வெளியே வர்றப்ப நம்பர் 2. அந்த மாதிரி 10 வரைக்கும் எண்ணணும். நம்பர் 1, இப்ப காத்து இழுங்க. 1, சாதாரணமா காத்து இழுக்கிறது. அதாவது கடவுள் உங்களுக்கு என்ன சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சுவாசத்தோட இந்த நம்பரை சொல்லணும். நீங்களா ஜாஸ்தி கம்மி பண்ணாதீங்க. கடவுள் என்ன சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், அந்த சுவாசத்தோட இந்த நம்பர் சொல்லணும். காத்து உள்ள போறப்ப 1, காத்து வெளியே வர்றப்ப நம்பர் 2. அந்த மாதிரி 10 வரைக்கும் சொல்லணும். 1 வெளியே வருது, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திருப்பியும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நீங்களா ஜாஸ்தி கம்மி பண்ணாதீங்க. கடவுள் நார்மலா என்ன சுவாசத்தை கொடுத்துருக்கா அதை கவனிச்சு பண்ணணும். நான் இப்ப இதையும் நம்பர்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களே காத்து உள்ள போறப்ப 1, வெளியே வரப்ப 2, அந்த மாதிரி 10 வரைக்கும் சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடாதவங்கள வெயில நிக்க வைக்க வேண்டியதுதான். கண்ணை மூடுங்க. நீங்கெல்லாம் 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும். கண்ணை திறக்கிறீங்க, கண்ணை மூடுன்னு திறக்கிறீங்க. நான் பேசுறது தமிழ் பாஷை, தூய தமிழ். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடணும், கண்ணை திறக்க கூடாது, விளையாடாதீங்க. நம்பர் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. 1, 2, 10. திருப்பி 1, 2, 3, 10 வரைக்கும் சொல்லுங்க. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க கான்சென்ட்ரேஷன் உங்க உயிரோட்டம், சுவாசம் மற்றும் நம்பரின் எண்ணிக்கை, இது 2 மேல தான் இருக்கணும். ஓகே.